செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயர ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. கட்ரா நகரில் ரயில் பாலத்தையும் திறந்து வைத்து தேசிய கொடியுடன் பாலத்தில் நடந்து சென்றார். கடந்த 11 ஆண்டுகளில் பாஜக அரசு மேற்கொண்ட முயற்சிகளால் இந்திய இளைஞர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. தனது ஆட்சியின் 11ஆம் ஆண்டு நினைவை ஒட்டி பிரதமர் மோடி பெருமிதம். அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான பக்ரீத் வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன். வேட்புமனு தாக்கலின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வில்சன், சல்மா, சிவலிங்கம் வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். இன்பதுரை, தனபால் ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அலுவலகத்தில் தாக்கல். துபாயில் இருந்து சென்னை வந்த விமானம் மீது மீண்டும் அடிக்கப்பட்ட பச்சை நிற லேசர் ஒளியால் பரபரப்பு. விமானம் அவசரமாக தரையிறக்கம். சம்பவம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி பேச்சுவார்த்தையில் பாஜகவுக்கு சம்பந்தமில்லை. குருமூர்த்தி ஒரு நலம் விரும்பி என ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்தது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். பீகாரில் சாக்லேட் திருடியதாக 5 சிறுவர்களை நிர்வாணமாக்கி செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலமாக போக வைத்த கடை உரிமையாளர் கைது. வீடியோ எடுத்தவர் மீதும் வழக்கு பதிவு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5% குறைப்பு. ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட நிலையில் வீடு, வாகனங்களுக்கான வட்டி குறைய வாய்ப்பு. இந்தியாவில் எந்தவொரு பயங்கரவாத இயக்க முகாம்களும் இல்லாததால் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்க முயன்ற பாகிஸ்தான் ராணுவம். வாஷிங்டனில் முகாமிட்டுள்ள ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை விளக்க குழுவின் தலைவரான சசி தரூர் அமெரிக்க பிரதிநிதிகளிடம் விளக்கம். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் ஷாப்பிங் மால் அருகே துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு விசாரணை. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மொபைல் செயலி மூலம் ஒருங்கிணைக்க நடவடிக்கை. தரவுகளை விரைவாக செயலாக்க தனி போர்டில் 2 மொபைல் செயலிகளை உருவாக்கவும் உள்துறை அமைச்சகம் திட்டம். நீட் மறுதேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி. 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மாணவர்களின் வழக்கு தகுதியானதாக இல்லை என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி. சேலம் ஓமலூர் கால்நடை சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 15 கோடி ரூபாய்க்கும் மேல் கால்நடைகள் விற்பனை. இறைச்சி மாடுகள், பால் மாடுகளின் விற்பனையும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மாற்றமில்லை. 1 கிராம் 9,130 ரூபாய்க்கும், சவரன் 73,040 ரூபாய்க்கும் விற்பனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.